பெரிய காலை வணக்கம். நான் கோயம்புத்தூர்ல மகேஷ் பேசுறேங்க. கோயம்புத்தூர்ல தான் ஆட்டோ ஓடிச்சிருக்கேன். 4 வருஷம் வரைக்கும் நிறைய ஆட்டோ ஓடிக்கிறாங்க. ஒவ்வொரு ஆட்டோ டிரைவரும் ஏன் இந்த விஷயம் சொல்ல வரேன்னா, இப்போ வந்து டிவி நியூஸ்ல சென்னையில கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ஆட்டோக்கார் ஸ்ட்ரைக் நடத்திருக்காங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஒரு ஆட்டோக்காரர் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் பாருங்க. ஆனா நிறைய ரேபிடோ பைக் டாக்ஸின்னு சொல்லி புதுசா வந்து பல ஆட்டோ டிரைவர்ல வாழ்க்கையை கற்றுட்டு இருக்கிறாங்க. ஆட்டோ தொழிலாளர்கள் நெளிஞ்சு போறதுக்கு காரணம் இந்த பைக் டாக்ஸி சார். பைக் டாக்ஸி என்ன பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிடுறேன் சார். நான் பொதுமக்கள் நீங்க எல்லாம் எங்களை வந்து ஆட்டோ நைட் 2 மணிக்கு கூப்பிட்டாலும் 1 மணிக்கு கூப்பிட்டாலும் நாங்கள் ஆம்புலன்ஸ் மாதிரி ஓடி வந்துட்டு இருக்கோம். எல்லாமே நாங்களாம் இருக்கோம், நீங்களே எங்க நம்பி தான் இருக்கீங்க. இந்த பைக் டாக்ஸி எதுக்கு ஒழிக்கணும்னு சொல்றேன்னா, பைக் டாக்ஸில பாதுகாப்பு இல்லாத பயணம் நிறைய லேடிஸ் பெரியவங்களும் போறாங்க. இதனால என்ன நடக்குதுன்னா, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது. அடிபட்டாலோ வேற ஏதாவது டெத் ஆனாலோ, இப்படி பேச நினைக்காதுங்க, அடிபட்டாலோ டெத் ஆனாலோ இன்னும் கிளைம் ஆகாது. பாதுகாப்பான பயணத்துக்கு வாங்கத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். தயவு செய்து அரசாங்கமும் பொதுமக்களும் பைக் டாக்ஸியை தடை பண்ணி பாதுகாப்பான வாழ்க்கையில பாதுகாப்பான பயணங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி அன்புன்னு கேட்டுக்கொள்கிறேன்.